ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாகவும் அதே மாதிரி 12க்காகவும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் என்ன பண்ணுச்சு பார்த்தா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து பயோ பாட்னிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா ஆன்சர் கீ வந்து பார்த்துலாம். நீங்கள் டைப் ஏ டைப் பி எழுதுறீங்களான்னு பார்த்துங்க. அதாவது என்ன கொஸ்டின்ஸு நீங்கள் வந்து எழுதி நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதோட ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆன்சர்ஸ் வந்துலாம் எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தா பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸு. உங்களுக்கு எப்பயுமே தெரியும் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆன்சர் கீக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே பாட்னியாக இருந்தாலும் சரி, ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது தான். சரியா? அதனால் கொஞ்சம் தெளிவாகவே நீங்கள் பார்த்துங்க. இதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதுமானது. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 14 கொஸ்டின்லாம் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தான் கீழே எனி 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மேப்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூசர்ஸ்க்கு வந்து தனியாகவே 2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16th கொஸ்டின்லாம் அப்படியே இதை ஃபுல்லாகவே எழுதணும். ஃபுல்லாக எழுதினா தான் நமக்கு வந்து 3 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17th கொஸ்டின் நம்ம அதாவது என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரென்ஸ் எழுதி காட்டணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனி 3 ஆர் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் எழுதினாவே நமக்கு வந்து 3 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? அதனால் நீங்கள் பார்த்துங்க. 18th கொஸ்டின் 19th கொஸ்டின் வந்து கம்பல்சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபனிஷனுக்கு 2 மார்க், டைப்ஸ் ஆஃப் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? இப்போ பயோ ஜுவாலஜிக்கு நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. சரியா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடி உங்களுக்காக என்ன பண்ணுச்சு போது தமிழ் மீடியம் கொடுத்துருக்கோம். இப்போ பயோ ஜுவாலஜிக்கு இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நீங்கள் பார்த்துங்க. சரியா? அது டைப் ஏ டைப் பி ரெண்டுமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸு. அதில் என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த டயக்ராம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அதாவது ஒரு டயக்ராமுக்கு வந்து 1 மார்க், அந்த பார்ட்ஸ் எழுதுறீங்கல்ல அதுக்கு வந்து 1 மார்க் இருக்குது. இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கீ இதிலே இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து தமிழ் மீடியத்தோட ஆன்சர் கீ தான் இப்போ பார்த்துருங்க. அதனால் இந்த ஆன்சர் கீயோட லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்மிஷன் ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.